கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா எல்லார்கிட்டயும் டோஸ் வாங்குனாங்க. ஓகேயா, செம்ம டோஸ் வாங்குனாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி செலிபிரிட்டி ஃபங்க்ஷன்ஸ், பெரிய பெரிய டிரெக்டர்ஸ், கேமராமேன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்களை வந்து கௌரவிக்கிற விழா, இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வந்துட்டு சும்மா இந்த மாதிரி முட்டி தெரியிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வர்றது, ஸ்லீவ்லெஸ் போட்டு வர்றது, லோ நெக் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர்றது, இந்த மாதிரி கொஞ்சம் கிளாமரா வந்து பயங்கரமா எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஒரு ஹீரோயின். ஓகேயா, அதே மாதிரி இப்போ ஒரு ஹீரோயின் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேச்சு வாங்கியிருக்காங்க. யாரு அப்படின்னா நம்ம சமந்தா இருக்காங்க இல்லையா, அவங்கதான். என்னன்னா ஹைதராபாத்ல வந்துட்டு நம்ம நாகேஸ்வர ராவ் இருக்காருல்ல, நாகார்ஜுனா சாரோட அப்பா, அவர் இறந்து போனதுக்கு அவரோட பேர்ல ஒரு விருது வழங்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அதாவது கலைத்துறையில சாதிச்சவங்களுக்கு அந்த விருது வந்து வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரீசெண்டா நடந்துச்சு. ஓகேயா, ஹைதராபாத்ல அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சமந்தா போயிருக்காங்க. சரியா, எப்படி போயிருக்காங்கிறத பாத்துக்கோ. செம்ம கிளாமரா ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க. எனக்கே படிக்கும் போது என்னடா இது, சமந்தாவா இப்படி பண்ணுது, இந்த பொண்ணா இப்படி பண்ணுது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்க பயங்கர நீட்டா போவாங்க. நயன்தாரா ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோ, அவங்கள தொடர்ந்து சமந்தா தான் அழகா சாரி எல்லாம் கட்டி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா போவாங்க. சோ நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தா பயங்கர கிளாமரா ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்களா. சோ இப்படி போன உடனே எல்லாரும் வந்துட்டு என்னப்பா இது, இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த சமந்தா காதுபடவே நிறைய பேர் பேசினாங்களாம். சோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஏன் அவங்க ட்ரெஸ் போட்டு போகணும், இந்த அளவுக்கு வந்து அவங்களோட மரியாதையை ஏன் அவங்களே கெடுத்துக்கணும் இல்ல? சித்தார்த் பேசிப்பாரு, நான் அப்பவே சொன்ன கேட்டியா நீ, இந்த மாதிரி ஹேமான்ற பொண்ணு கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணுமா? சோ சமந்தா, உங்க மேல வந்து நாங்கெல்லாம் பயங்கர மரியாதை வச்சிருக்கோம். கொஞ்சம் எங்களை மாதிரி இல்லைனாலும் அழகா கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணுங்க ப்ளீஸ்.